மகர லக்னம், அக்ஷய லக்னமா போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த மகர லக்னத்திற்கு லக்னத்தில் இருப்பது சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த மகர லக்னமும், கும்ப லக்னமும் கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். நான் எதையுமே ஈஸியாக செய்ய மாட்டேன். என்ன நிறைய வீடியோக்களில் பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு இடத்துலேருந்து என்னை பின்னாடி இருந்து ஒரு ஆள் தள்ளினா தான் அது செயல்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இதில் முயற்சி நல்லாயிருக்கும், மூத்த சகோதரன் நிலை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சிலருக்கு இந்த 2ஆம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சனி பகவான் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகர லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கும்ப லக்னத்திற்கு களத்திரம் அப்படிங்கிறது சரியா அமையாது. அப்போ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமண யோகத்தை இந்த சனி பகவான் நடத்தி கொடுப்பாரானா கொடுப்பார். நண்பர்கள் மூலமான ஒரு ஆதாயங்கிறது இருக்கும். அதே மாதிரி தகவல் தொடர்பு மூலமான லாபங்கிறது இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. நல்ல லேசி ஒர்க் பார்த்தா கூட ஒரு லாபங்கிறது இவருக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும்னு சொல்லுவோம்ல. அவன் உழைக்கவே இல்லை, இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுக்குறாருன்னு. இந்த சனி பகவான் தான் மகர லக்னத்திற்கு லக்னத்தில் இருந்து செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது சொல்லலாம்.